ஹல்லேலூயான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆராதனை ரொம்ப மைமறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி செபிப்போம். Our gracious Father, the mighty God, the wonderful supernatural God, we give the glory to you, my Lord. உம் நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகுமா இருக்கிறீர். உம்முடைய மகிமைக்காக நன்றி. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. ஆவியானவர் எங்களை அசைவாடி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி. ஆராதனை ஆசீர்வதியும், வார்த்தை ஆசீர்வதியும். இன்றைக்கு மகிமையின் நேரம், அற்புதத்தின் நேரம், மகிழ்ச்சியின் நேரம், துக்கங்கள் கடந்து போகிற நேரம், சோர்வுகள் நீக்கப்படுகிற நேரம். பிரசன்னத்தின் அதிபதி, சமாதானத்தின் பிரபு எங்கள் மத்தியில் இருக்கபடியாக உமக்கு நன்றி செலுத்தி முற்றுமாக உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையே சார்ந்து வந்திருக்கிறோம். நீர் எங்கள் நடத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு உற்சாகம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என் கர்த்தர் ரொம்ப நல்ல. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறவர். உற்சாகமாக சுவாசம் இருக்கிறவர்கள், ஜீவன் இருக்கிறவர்கள், பலன் இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இஸ் a supernatural God. ஆவியானவர் நம்மோடு எடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அற்புதங்களை காண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 3வது வாரம் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு அற்புதத்தின் நேரம். அது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆமென் சொல்லுற வரைக்கும் ஒவ்வொன்றும் வார்த்தையும் அது பொக்கிஷமாக, அன்பாக, பாலாக, தேனாக இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு என்று வைராக்கியமாக எடுத்துக்கொள்வர்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், எல்லாமே வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் கேட்க வந்து இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த தழும்பு என்னை இன்னைக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், அந்த தழும்பு ஒரு வல்லமை செய்யும் என்று நம்புகிறவர்களுக்கு மாற்றம் தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தேன் அப்படின்னு நடக்காது. வசனத்துக்கு வந்தேன், தாகத்தோட வந்தேன் அப்படி நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. Because my God is watching God. He's a supernatural God. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை இருந்தாலும் என் ஜீவன் அவருக்காக சொல்லிட்டு இந்த டைம், இந்த 1 மணி நேரம் அவருக்காக கொடுக்கும் பொழுது, இரவும் பகலும் உனக்காக உறங்காதவர் உனக்காக காத்திருப்பார். ஹல்லேலூயா. He's a supernatural. அன்பான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். இங்க வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. வார்த்தை அவருக்கு மாற்றமல்ல, வந்த யாவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை நீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த நீங்கள் சொல்லும் போது நான் தான் சொல்லுங்க. நீங்கள் 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 ஆண்டவர் நீங்கள் சொல்லும் போது எவ்வளவு பிரசன்டா, எவ்வளவு உண்மையா, எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உங்களை பார்த்து இந்த காலவேல் சொல்றார். அன்பான சகோதர சகோதரனே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. அது என்ன ஆச்சரியம்? காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எதையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா நிரப்பப்படும். நம்ம தேவன் அதிசயமான தேவன். என்ற வார்த்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே வழியையும். He is a supernatural God. வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். பாதை இல்லாத இடத்துல பாதைகளை காட்டுகிற தேவன். உண்மையாக சொல்லுகிறேன், நான் தேவ சமூகத்தில் எப்போதும் இருக்கும் பொழுது அவரையே சார்ந்திருக்கப்படியாக இந்த ஜீவனுள்ள மூச்சானது அவரோட சத்தத்தை மாற்றத்தை சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. In any circumstance, in any situation, in all the circumstance அவரையே சார்ந்திருப்பீர்களானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அற்புதம் நடந்து தீரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏதோ வேதத்தை வாசித்துட்டு வந்து பிரசங்கிக்கவில்லை, அனுபவ ரீதியாக ஒரு உதாரணம் அடி எவ்வளவு வலிக்கனா என்னை அடிச்சு அனுப்புவார், அப்பதான் வலி தெரிஞ்சு பேசுவார். He's a supernatural God. கஷ்டனா
கஷ்டத்தை ஃபர்ஸ்ட் போதகராக எனக்கு அனுமதிக்கிறாரு. அந்த கஷ்டத்தின் பாதையில் என்ன சம்பவிக்குது, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு என்னை உணர்த்தி அதை தாகத்தோட பேசும்போது தான் உங்க கஷ்டத்தை தீரும்படி பேச வைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. ஏதோ பைபிள் காலேஜ் முடிச்சோம் வந்தோம் பேசணும் இல்லை, பிராக்டிக்கலா கல்லிமண்ணாக இருக்க என்னைய மனைவியும் உடைத்து உருவாக்கி அரைத்து மாவு போல பிசைந்து அதுக்கப்புறம் போய் தாகத்தோட மெய்ப்பனாகிறது போய் பேசுன்னு சொல்ற. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் அழகா பேசுதுன்னா அந்த பாத்திரம் நிறைய உடைக்கப்பட்டு இருக்கு. இந்த பாத்திரம் லாஸை பத்தி பேசுனா லாஸா இருக்கேன். இந்த பாத்திரம் மகிழ்ச்சி பத்தி பேசுனா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா அனுபவ ரீதியாக பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதம் அனுபவத்தை பார்க்கிறது, மகிமையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு அற்புதத்தின் நேரம் நிச்சயமாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமே, எதுவும் பேசுறோம், சைலண்டா இருப்போம். எஸ் எஸ், தேங்க் யூ லார்ட். ஒரு அமைதிக்கு பின்பாக ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு தேவ தலைப்பு அமைதியா இருந்தீங்க, கர்த்தரோட வார்த்தை வருது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு பதில் வரல, எனக்கு நடக்கல, என் சூழ்நிலை சரியில்லை, ஏன் இன்னைக்கு கேட்கறத விட அமைதியா இருந்து பாரு, அமைதிக்கு பின்பாக மகிழ்ச்சி வரும். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் சைலண்டா இருந்தீங்க, ஆண்டவரோட வார்த்தை கடந்து வருது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15 தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மறுபடி முன்பாக பேசினார், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. அந்த வார்த்தை நடுவுல வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் அப்பனா என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், வாட் எவர் தி சிச்சுவேஷன், ஆனாலும் சகோதரே நான் உன்னை காப்பாத்துவேன், ஆனாலும் சகோதரிய நான் உன்னை உயர்த்துவேன். 2 ப்ரமோஷன் சபையில் இருக்கு, 2 ப்ரமோஷன் சபையில் இருக்கு. அது எந்த ப்ரமோஷன் இருக்கு, கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன், என் சாட்சியை சொல்ல எரிய காரியத்தை செய்கிற தேவன், உன் அதிசயங்களை காண வைக்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளை, பேசுகிறது நானா இருந்தாலும் என்னால் அதிசயத்தை செய்ய முடியாது, என்னோடு இருக்கிறவர் அதிசயம் செய்ய முடியும். என்னால் அதிசயம் செய்ய முடியாது நிச்சயம், ஆனா என்னோடு இருக்கிறவனால அதிசயம் செய்ய முடியும். நீங்க சொல்லணும், என்னால முடியாது, என்னோடு இருக்கிற அதிசயத்தை செய்ய முடியும், நிச்சயமாக செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நேரு, இப்ப மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தான், உங்களை தான் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன். மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மறுபடியும் பாருங்க, நீங்கள் உன்னை அவர்கள், யார் அவர்களே, அவர்கள யாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, எங்களை சொல்லுங்க, எங்களை, நீங்களே யாரு, நான் யாரு, உன்னன்னு சொல்லிட்டார். நீங்க உன்னை இப்ப சொல்றார். அவர்கள் நோக்கி இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடுங்க. அதை நம்புறவங்க, அவர் கொடுத்த ஜீவனை வச்சு இருக்கிறவங்க, அவர் கொடுத்த பலன்ல வண்டி ஓடுறவங்க, நான் இன்னைக்கு சபை கூட காலைல எழுந்திருச்சு வந்தது அவரால நம்புறவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்க. இதை கடைசி வரைக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லலைன்னா மூச்சு போச்சு. ஹல்லேலூயா. 2 அக்ரிமெண்ட் ஆண்டுட்டு போட்டேன். அந்த 1 மணி நேரம் என் வாய் அவருக்காக, என் கண் அவருக்காக, என் செவி அவருக்காக நீ கொடுத்து பாருங்க. இந்த அடுத்த வாரம் சண்டே வர வரைக்கும் அந்த கிருபை உங்களை ஓட வைக்கும். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம ஓடாது வண்டி, பெட்ரோல் இல்லாம வண்டி, துதி இல்லாம ஜெபம் இல்லாம ஓடாதுன்னு சொல்லணும். ஜெபம் இல்லைனா, சோத்திரம் இல்லைனா, நம்பிக்கை இல்லைனா, விசுவாசம் இல்லைனா ஓடாது. ஏன்னா எல்லாம் சேர்ந்த கலப்படமா இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் தான் சொல்றாரு, இது மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். 1 கோடி ரூபாய் கொடுத்து டாக்டர் காலில் விழுந்தாலும் அவன் சொல்ற கடைசி ஒரு வார்த்தை, காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்து பாரு, பாப்பமா அவர் இருக்கார், பண்ணுவார். அது 1 லட்சம் சபைக்கு கூட்டு போ,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பா எனக்கு இல்லப்பா, பார்க்குறவங்க உங்களுக்கும் சொல்றேன், ஓகே, கேட்குறவங்களுக்கு சொல்றேன். இந்த போதகர் பணத்துக்காக ஓடுறவங்க கிடையாது, பணத்தை வெறுத்து வந்தவன். என் கர்த்தர் நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா. இலவசமா பெற்றுக்கொண்டேன், இலவசமா கொடுக்கிறேன். ஆனா ஈபி பில் இலவசமா கட்ட முடியாது, என்னால. அது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். இஸ் a supernatural God. அவர் தான் சொல்ற, மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அற்புதத்தை நேரம் நம்பி இருக்கிறவங்க பக்கத்துல பார்த்து தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. சபையே, தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆனா நம்ம ஆண்டவர் எப்பவுமே நல்லதுதான் துணை இருப்பார். பாஸ்டர்மான் சொன்னாங்க, நம்பிக்கையும் சொன்னாங்க, ஏதோ ஆறா நிறைய வார்த்தை வந்து நிறைய ஆண்ட ஏதோ சொன்னாங்க. யாரா கவனிச்சிங்க? ஒரு சொல்லுங்களேன். ஒரு நம்பிக்கை குறித்து ஏதோ பேசினாங்க. ஒரு வார்த்தை சரளமா வந்தது, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை ஆண்டு செய்ய நீங்க ஆண்டோட பாதையில் இல்லாம வேற ஏதோ பாதையில போறீங்கன்னா அதுக்கு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் நடத்துகிற காரியத்தில் அவர் உறுதியாக பற்றி கொண்டிருக்கா, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். மனுஷன் முடியாதுன்னு சொன்னா கூட 2 தட்டு தட்டி கொடுக்க வைப்பார் என் தேவன். அப்படி நான் விசுவாசிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், லைஃப்ல பார்த்துருக்கேன். முடியாதுன்னு சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் முடியும்னு சொன்னவங்க, கால் மேல காலை போட்டு அப்படியே ஒயின் ஷாப்ல இருந்து போக்குற பீர் அடிச்சுக்கிட்டு பார்ப்போம்னு சொன்னவங்க சபை என்னோட வீட்டில் வந்து முட்டி போட்டு சோத்திரம் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. ஏன்னா மனுஷனாலும் கூடாது, தேவனாலும் கூடும். ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு. ஒரு பாட்டு அழகா பாடணும், ஒரு நிமிடம் போதும். நம்ம பேசும்போது ஒரு நிமிடம், நீ எப்படியாப்பட்ட காரியத்தை வந்தாலும் நம்ம ஆராதிக்கிற ஒரு நிமிடம் போதும் டு சேஞ்ச் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான், இந்த கல்ல அப்பத்தை மாத்திரம் என் தேவனால் முடியும், ஆனா என் கர்த்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் கூடும். அப்படி என்றால் எல்லாம் கூடும் அப்படின்னா என்னன்னா, நடக்காத காரியம் நீங்க தான் பேசும். டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, நீங்க போய் சொன்னாதானே நடக்கும் ட்ரீட்மெண்ட். நேரா போயிட்டு கம்முன்னு கையில் ஒரு 20 ரூபா காசு எடுத்து அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு, இப்போல 20 டாக்டர் இல்லை, ஒரு 500 ரூபா எடுத்து போய் சைலண்டா உட்காந்துட்டுங்களேன், அவரை வாங்கி போட்டு போண்டுவார். ஆனா நம்ம தேவன் பேசுகிற தேவன், அவர் அது இன்றைக்கு நடக்காத காரியம், வாய்க்காத காரியம், முடியாத காரியம் விசுவாசி, நடக்காத காரியம். எப்படி நான் சொல்றேன்னா, நான் நம்ம சபையை வந்து ஊக்கப்படுத்த விரும்ப காக்கல, எல்லா தேவையில்லாததுக்கெல்லாம் கிச்சன்ல ஒரு குரலும் போய் செய் போ, அங்க குரல் வரும், இங்க குரல் வராது. ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிற எப்படின்னா, we are giving us mind, soul, everything to the God. இந்த நேரத்தை அவருக்கு கொடுத்துட்டோம். நடக்காதது நடக்கும், முடியாதது முடியும், வாய்க்காதது வாய்க்கும், சொல்லுறது நீ செய்வார், விசுவாசிக்கிறது நீ செய்வார். முடியாத காரியத்தை ஏமாங்க நம்ம தேவனால முடியும். அந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்ததுன்னா கர்த்தர் நடத்துவார். அதுதான் நீங்க ஆண்டவர் தேவனால் எல்லாம் கூடுங்க. மார்க் 9:23 சொல்லுகிறது, இது யாருக்கு கூடும் என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நடக்காத காரியம் நடக்கும், முடியாத காரியம் முடியும், வாய்க்காத காரியம் வாய்க்கும், தூங்குற காரியம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. தள்ளாடுற காரியம் இனி தள்ளாடாது. ஆப்போசிட்டா பதில் இருக்குதுங்க. பிளஸ்னா மைனஸ் இருக்கு, மைனஸ்னா பிளஸ் இருக்கு. நம்ம சொல்ற விதத்துல ஆகுது, ஐயோ பாக்கெட்ல ஒண்ணே இல்ல வரப்போகுது, ஐயோ என் பீரோல ஒண்ணே இல்ல வரப்போகுது. இது பேர் தான் அற்புதம், இது பேர் தான் அதிசயம். அதிசயம் சும்மா செய்ய மாட்டாரு, சும்மா இது 3வது வாரம் தானே அப்படின்னு சொல்றவங்க 3வது வாரம். ஆனா தேவனோட வார்த்தைனா வார்த்தை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு உயர்த்ததற்கு ஒரு சின்னதான, தாவீது எதை உயர்த்துறது சொல்லுங்க பாப்போம். தாவீது உயர்ந்தார். இந்த பக்கம் தாவீது பத்தி சொல்லுங்க, இந்த பக்கம் யோசேப்பை பத்தி சொல்லுங்க. தாவீது உயர்ந்ததுக்கு எது காரணம் சொல்லுங்க, ஒரு சின்ன காரணம் சொல்லுங்க. தாவீது உயர்ந்தது நீங்க நடுவில் இருக்க பொது யாருன்னா சொல்லி கொடுங்க. ஓகே, தாவீதுக்கு எதுக்கு உயர்த்துன்னு சொல்லுங்க பாப்போம். தூதிச்சது, ஓகே. அப்புறம் அப்போ கோயிலுக்கு முதல்ல வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்பிக்கை, ஓகே. கோலியாத்து, ஓகே. இப்போ யோசேப்பை பத்தி சொல்லுங்கப்பா. யோசேப்பை பத்தி சொல்லுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸி, சொல்லுதா கஷ்டம் இல்ல பாஸ்டர். ஆடு மேய்ச்சிருந்தான்,
ஆனா ஏதோ கல்லுன்னு தள்ளிட்டு போல, அந்த கல்லு அரண்மனையில் உட்கார வச்சது. அல்லேலூயா. அந்த 5 கூழாங்கல்லு ராஜா அரண்மனையில் உட்கார வச்சது. இந்த மூணாவது வாரம் நினைச்சீங்கன்னா 3வது வாரம் தான் என் இயேசு வல்லமை இருக்குது, என் இயேசு வல்லமை இருக்குது. அந்த 5 கல்லு செய்தது என் தேவன் செய்வார். அல்லேலூயா. இந்த 5 வாரம் மிஸ் பண்ண வந்து பாருங்களேன், கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். 5 கல்லு அரண்மனையில் உட்கார வைத்தது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த கல்லை எடுக்காம போயிருந்தானா எது மேலனா இருக்கும்? தாவீதுக்கு சட்னி தான் இருப்பார். கல்லா நினைக்கல, தேவனோட வல்லமையை நினைச்சான். இன்னைக்கு தேவனோட வார்த்தையா நினைக்கிறவங்களுக்கு வல்லமை நடக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அனைவருக்கும் நன்றாக வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், இந்த வேதத்தை சுமக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா சந்தேகத்தோடே போறோம். எப்படி? சந்தேகத்தோட போறோம். நைட்ல பஸ் ஏறி திருச்சிக்கு போறதுக்கு கூட நம்பிக்கையோட போவோம். ஆனா கர்த்தரோட வார்த்தையில மட்டும் நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. திருச்சிக்கு பஸ், ஏசி பஸ் புக் பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு போகுதுன்னா நிம்மதியாக ஏசி கோச்சில் பெட்ஷீட்டை போட்டு நல்லா தூங்கிட்டு போவீங்க. அவ்வளோ நம்பிக்கை. திருச்சிக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் இறங்கிடுவானு. கொஞ்சம் கேப்ல கணிச்சு இருந்ததுன்னா ரைட்டை வலிச்சா காலி, கொஞ்சம் லெஃப்ட்ல வலிச்சா சொல்ல காலி. ஆனா இரவும் பகலும் தூங்காதவர் உனக்கு கரை சேர்ப்பார். இரவு தகவல் உனக்கு கரை சேர்ப்பார். இஸ் a supernatural God. சொல்றார், மனுஷன் உறங்கினாலும் அவர் ஒரு நாளும் எத்தனை ஆண்டுங்க, ஐயோ கிபி இத்தனை நாள் தூங்காம இருக்கார் மனுஷன். யாருக்கு? உனக்காக. நீங்கள் உன் கர்த்தர் அவர்கள். நீங்க பார்த்து சொல்றார், பயப்படாத, அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ரொம்ப நடக்காது. அங்க ஒரு கேசரி செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னா உனக்கு அற்புதம் செய்யறதுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண தெரிஞ்ச உனக்கு அற்புதத்துக்கு வெயிட் பண்ண தெரியலையே. Waiting period will bring a victory to you. It's a supernatural. மார்க் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எப்படியா தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், கொஞ்சம் கூட டவுட் படக்கூடாது, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்ல, உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கணும். நடக்காத காரியம், முடியாத காரியம், வாய்க்காத காரியம் வாய்க்கும். இது இருதயத்துல கொஞ்சம் கூட டவுட் படக்கூடாது. கொஞ்சம் சொல்ல, உன் இருதயத்துல கொஞ்சம் கூட டவுட், சந்தேகம் படாத. கர்த்தர் சொன்னதை செய்து என்றால் தேவனால் ஒன்றுமில்லை, மனுஷனால் இது கூடாது, தேவனால். அந்த நம்பிக்கை வாங்க. நம்பிக்கைக்கு விசுவாசத்தை கத்துக் கொடுக்கிற சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பத்னியாவில இருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு ஊழியத்தின் நிமித்தமாக போகிறார். இயேசு போகிற வழியில அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு போகிற வழியில பசி உண்டாயிற்று. அப்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அது முழுமையா இலைகளால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த மரத்தை பார்க்கும் பொழுது இலைகளோடு இருக்கிறபடியாக இயேசுக்கு பசி உண்டாயிற்று. உண்மையா சொல்லணும்னா, மற்ற மரங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இலை வரும், அதுக்கப்புறம் கனி வரும், மொட்டு வரும், பூ வரும், லாஸ்டா கனி வரும். ஆனா அத்தி மரத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்படி தலைக்கணக்கு இதெல்லாம் வந்துட்ட பிறகுதான் இலை மூடும். ஸோ அதனால தான் இயேசு அந்த இடத்துல இலையை பார்த்த உடனே பசி உண்டாயிற்று தன் ஊழியக்காரர்களோட அங்கே போறாரு. அதில் போயிட்டு அதெல்லாம் பழம் இருக்குன்னு பார்க்குறது. அங்கே போனாரு, அதிர்ச்சி காத்து இருக்குது. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஹல்லேலூயான்னுவோம், அபிஷேகத்தில் நிரம்புவோம், வேதத்தை வாசிப்போம். இயேசு கிட்ட வந்து பார்ப்பார், ஐயே இங்க ஒண்ணுமே இல்லடா, இது வேஸ்ட் மரம் இதுன்னு. ஆனா நம்ம பெஸ்ட் மரமா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தண்ட மரமா இருக்க கூடாது. இயேசுக்கு விசுவாசிக்கணும். அப்ப செய்தவர் எப்பவுமே செய்வார், இப்பவும் செய்வார், நான் பேசி கொண்டு போதே செய்வார். He is a supernatural God. எல்லா மரத்துல கனிகள் இருக்கும். அதே நாள் நின்றார், ஆனா ஒண்ணுமே இல்லை.
ஆனா அத்தி மரத்து சிறப்பு இப்படிதான் இருக்கும். கனி வந்துட்டு பிறகுதான் இலைகளால மூடப்படும். அதன் இயேசு பார்த்த உடனே பசி உண்டாயிற்று. ஆனா பார்க்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரு அதிர்ச்சி, ஒரு பழம் கூட இல்லை. அவர் மறுபடியும் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பாக அங்க ஒரு பார்க்கும் பொழுது இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்றாரு? ஜோரா சொல்லுங்க, பரவாயில்ல, ஜோரா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. சாபம் விடுறார். சாபம் விட்டு போயிட்டார் ஊழியத்துக்கு. திருப்பி மறுபடியும் ரிட்டர்ன் வந்தா அந்த மரம் பட்டு வேரோட பட்டு போய் கீழே விழுந்து போயிடுது. அப்ப வேஸ்டான மரம் ஆண்டு இருக்கும் முதல் காரணம் பிடிக்காது. உங்கள இல்ல, பொதுவாக சொல்றேன். வேஸ்டான மரம்லாம் நம்மள விசுவாசம் மரம். சொல்லுங்க, நான் விசுவாசம் மரம், நான் நம்பிக்கிற மரம், நான் சோத்திரம் பண்ற மரம், நான் எல்லாத்துக்கும் நம்புவேன் ஆண்டவரே. இந்த கட்டை விசுவாசத்தோட போகும். அந்த அத்தி மரக்கு விசுவாசம் இல்லை, அது ஒண்ணுமே. அதாவது சபிஸ்டர் ஆண்டு நாமத்தை அப்ப ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாததெல்லாம் இயேசுக்கு தேவையில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, மார்க் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது, அவர் வழிகளாக போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். சபித்த அத்திமரம் வேரோட பட்டு போயிற்று. மரமானது நல்ல செழிப்பாக இருந்தது, ஆனால் அதுல இலைகள் இருந்தது, ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது இருந்தபடியாக இயேசு அதை பார்த்து இனி இது தேவையில்லை சொல்லிட்டு சபித்தார். ஒன்று பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில அவர் சபித்த உடனே அந்த மரம் இருந்தது, அவர் சபித்த பிறகு அந்த மரம் காணாம போயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தின் கற்றுக்கொள்ளணும். தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தபடியாக சபிக்கணும். ஐயோ, நான் ஆண்டவரே சபிக்கணுமா அப்படி சொல்லி நான் சொல்லுறது, மனுஷன் சபிக்காது. உனக்குள்ள இருக்கிற காரியங்கள், உனக்கு இருக்கிற வேதனைகள், உனக்கு இருக்கிற வியாதியா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது சுமக்கல, அது எந்த பிரயோஜனமும் தரல. அப்போ உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசு. என்னோட இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். When God is with you, you can operate the power of the God. ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அந்த காரியம் நடக்கும். என்னால சொல்ல முடியும், என் இயேசு என்னோடு இருக்கிறபடியாக நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது என்றால், இந்த பாஸ்டர் சேவர் அற்புதம் செய்யல, இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சு உள்ள இழுத்து கொண்டு வரும் பொழுது வெளியே போகுது, விடுதலையா போகுதுன்னா பாஸ்டர் சேவர் செய்யல, இயேசு செய்கிறார். அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வரும் பொழுது you can see a miracle. வியாதி இருக்கும், ஆனா அது வியாதிக்காக உடனே மாத்திரை மருந்து போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்போதும் முன்பாக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விசுவாசம், ஆண்டவரே இதை நான் சபிக்கிறேன், இனி இது சரீரத்தில் இருக்க கூடாது, இதெல்லாம் இருக்க கூடாது, சரீரத்தை ஓடி போன ஆண்டவரே நீ சொல்லி பாரு. இயேசுக்கு பார்த்தார், ஒரு பிரயோஜனமே இல்லை. இனி அந்த அத்திமரம் இருக்கணுமா வேணாமா பார்த்துட்டார், இனி அது வேணான்னு சொல்லிட்டு சபிச்சிட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ உங்களுக்கு சரீரத்தில் ஒரு கேன்சர் வந்தது, எதுவும் பிரயோஜனம் இருக்கா? டிபி வந்துடுது, கொப்பளம் ரத்த கட்டி வருது, உதிரப்போக்கு போயிட்டே இருக்கு, லங்ஸ் போயிடுச்சு, அல்சர் வந்துடுச்சு, பைல்ஸ் தொங்குது, இதனால இந்த பிரயோஜனம் இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணுவது? சபிக்கணும். என் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்தபடியா இது எனக்கு இதனால சரீரத்துக்கு போராட்டத்தை கொடுக்கிறபடியா எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இதை நான் சபிக்கிறேன், இதை சரீரத்தை அகன்று போகட்டும்னு நீ கட்டளையிட்டு பாரு, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நம்ம அது பண்றது இல்ல, ஊழியக்காட்டு ஜெபம் பண்றது தப்பு இல்லை, ஆனா கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அது ஜெபிக்கும் போது நான் இன்னைக்கு சொல்றேன், வியாதிகளை பார்த்து பேசு, வியாதிகளை பார்த்து பேசு. நீ என் சரி, நான் இதுக்கும் உதாரணம் சொல்லலாம், எனக்கு அடிக்கடிக்கு நிறைய போறோம், எதனாலும் வரும், ஆனாலும் நான் டாக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு முன்பாக இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா. எனக்கு கட்டி வந்தது ஒரு காலத்துல இருந்தது, சாட்சியன் மனைவி போனது, அதே சாட்சியன் மனைவி இருந்தது, ஆனா இல்ல, நடக்காதது நடக்கும். வியாதி இருந்தது, ஆனா இப்போ இல்ல. ஏன்னா வைராக்கியம் கர்த்தர் எதையும் செய்ய முடியும். You should come to the confidence on this third Sunday. The God is moving in this presence of this Holy Ghost. He is doing something. உன் சரீரத்தில் எந்த உறுப்புகள் செத்து போயிருந்தாலும் சொல்றேன், ஆண்டவரால முடியாத ஒண்ணு இல்ல, அவர் குணப்படுத்துவார். இந்த புதிய ஏற்பாடுல தாங்க பாத்தீங்கன்னா அவருடைய இயேசு வந்த பிறகுதான் எல்லாரும் சுகப்படுத்துறார். பழைய ஏற்பாட்டில் தான் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆபிரகாம் எத்தனையோ வருஷம் வாழ்ந்தான், ஆனா எல்லாரும் ஆபிரகாம் பத்தி பேசுவீங்க,
ஆபிரகாம் போல நான் வாழ வேணும்னு சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் போல செல்வ சீமாட்டினா ஆகிறோம். நானும் நினைப்பீங்க. ஆண்டவரே, முதலாக தேவனுடைய நீதிய ராஜ்யம் தேடுங்க. ரகசியம். தாவீது கல்ல எடுத்துக்கலாம், இன்னைக்கு அரண்மனை இல்ல. ஆபிரகாம் போல வாழணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்லோவாகுது. ஆபிரகாம் போல வாழணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்ல யூதாச போல இருக்கணும்னு சொல்லுங்க. ஆனாவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் போல இருக்கணும். ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ஆபிரகாம் வாழ்ந்த காலங்கள் பார்க்கும்போது நான் அப்படிதான் ஆண்டவரே, எனக்கு ஆபிரகாம் போல தீர்க்காயுசை கொடு. எதுக்கு? இந்த அத்திமரம் அவருக்கு தேவை. அல்லேலூயா. சும்மா நான் வாங்கிட்டு ஆபிரகாம் போல இருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகம் போட்டு நல்லா போயிட்டு ஜாலியா இருந்தா பார்ப்பார். ஹலோ, இந்த மரம் எனக்கு தேவை. பா. அல்லேலூயா. பக்கத்துல போ சார், இயேசு எனக்கு தேவை. அற்புதம் நடக்க இயேசு இருக்கணுங்க. அற்புதம் நடக்க இயேசு இருக்கு. என் மூலமா அற்புதம் நடக்குதுன்னா எதுக்கு? நான் இயேசு இருக்க. அப்ப நான் தைரியமா கேட்பேன். இன்னும் வாழ்கிற காலம் இயேசுக்காக. 100 பிசாசு பிடிச்சிட்டு வந்தாலும் 100 லேகியன் வந்தாலும் துரத்த ஒரு ஆள் தேவை. அவருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருங்க. உண்மையா சொல்றேங்க. ஏதோ வந்தோம் ஏதோ போன இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நல்ல ஒரு பெண் குழந்தை ஆண் பிள்ளைகளை பெருத்து வச்சிங்கன்னா அந்த 18-16 வயசு வந்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். அடுத்தது என்ன ஓடும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்களேன். ஒரு 15 வயசு தாண்டிடுச்சுன்னா பெண் பிள்ளைங்க தாண்டி ஒரு ஆண் பிள்ளை தாண்டிட்டா ஒன்னு மைண்ட்ல என்ன ஓடும்? சொல்லுங்களேன்ப்பா. காலேஜ் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், அப்புறம் பணம் சேர்க்கணும், நகை போடணும், வீடு வாங்கி கொடுக்கணும், புல்லட் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் தெரியும். குறிகாரம் கூட தான் செய்யறாங்க. அல்லேலூயா. இயேசுக்காக நீ என்ன செய்யற? வைராக்கியம். இந்த ஜீவன் இந்த கட்ட இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அவரை நம்பும், அவருக்காக செய்யும். கர்த்தர் எனக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்கார். என்ன வியாதிக்கு வந்தாலும் சரிங்க, அதை நான் சபித்து அப்புறப்படுத்த. ஏன்னா கர்த்தரோட இருக்கிறார். தேவையில்லாத வச்சுக்க முடியாதுங்க. இப்ப நான் கொடுக்குறேன், எல்லாரும் போகும்போது 1000 ரூபாய் நோட்டு ஒரு 500 எடுத்துட்டு போங்கன்றேன். போகும்போது 1000 ரூபாய் நோட்டு போகும்போது எவ்வளவு வேணா எடுத்துட்டு போங்க, சபை நிறைய இருக்குதுன்றேன். ஒன்னாவது எடுத்துட்டு போவீங்க? அப்பா 1000 ரூபாய் நோட்டு எவ்வளவு வேணா எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. அத நோ யூஸ். அதே மோடி 1000 ரூபாய் மறுபடியும் செல்லுதுன்னா அனுப்பிப்பீங்க, தள்ளகிற முக்காட்டுல எடுத்துப்பீங்க. வாரு வாரு. அல்லேலூயா. கேன்சர் வந்துருச்சு, வாருந்தெல்லாம் போயிடுச்சு. கிருபைய வாரு, வல்லமைய வாரு, தேவ பிரசன்னத்தை வாரு, மகிழ்ச்சியா வாரு. இதெல்லாம் தேடி வரும். அது பொறுமையா வரும். ஆனா ஜீவனோட இருப்பேன். எனக்கு எனக்கு நான் நான் சொன்னவங்களாம் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. டிக்கெட் வாங்கி போயிட்டாங்க. அவ்வளோ சீரியஸா. நான் நிறைய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துக்கோ. ஓகே, நம்ம எப்பவும் ஆமையை போலவே இருப்போம். ஆமை போல இருந்து முன்னாடி பொறுமையா சாதிப்போம். என் கர்த்தர் பொறுமையா சிலுவத்துக்கு நந்து வந்தார். அல்லேலூயா. போர் சைடு முன்னாடி ஓடினாங்க, குத்துனானுங்க, உள்ள போட்டு அடைச்சானுங்க. ஹலோ, நான் பொறுமையா வெளியே வருவேன். பார்த்தாங்க, சீல் போட்டு உக்காந்தாங்க. 3ஆவது நாள் பொறுமையா வெளியே வர்றாரு. நம்ம தேவன் பொறுமையில காக்கிறவங்களுக்கு வல்லமை செய்கிறவர். ஹலோ, பொறுமையா நடக்குதுன்னு மட்டும் யோசிக்காத. பொறுமைக்கு பின்னாடி பெருமை வருது. சொல்லுங்க, பொறுமைக்கு பின்னாடி வருது பெருமைனா பிளஸிங். இது அற்புதத்த நேரம். முடியாதது, நடக்காதது, வாய்க்காதது விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிகளா டோரு மூடும். வண்டர்ஃபுல். அப்படித்தான் ஒரு பவர் இருக்கணும். அப்பதான் தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ, இந்த வியாதிக்கு இந்த அதிகம் அத்திமரத்தை போல நீங்கள் இருதயத்தில் அத்திமரத்தை சந்தேகப்படாமல் நீங்கள் அதை அப்புறப்படுத்தும் பொழுது கர்த்தரோட வல்லமை வெளிப்படும். இந்த விசேஷமா உன்னோட வியாதியா இருக்கிற வார்த்தையில, அந்த வியாதிகளோட வார்த்தையினால, இயேசுவின் உச்சரிப்பினால உச்சரிக்கும் பொழுது கடந்து போவோம் என்று தேவன் உறுதியாக உன்னோடு சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அது வியாதிகளா இருக்கட்டும், விரோதமான காரியமா இருக்கட்டும், பிரயோஜனற்ற காரியம், எல்லா விதத்தையும் இன்றைக்கு கர்த்தர் நீக்கி போடுவார். ஏன்னா அதிசயங்களை செய்ய அதிசயம் செய்ய வந்திருக்கிறார். நம் விசுவாசிக்குமானால் தேவனால் எல்லாம் கூடும்.
அது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் நடக்கும். அன்பான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கிற பொல்லாத வியாதியே இயேசு நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். இனி என் சரீரத்தில் இல்லாமல் அழிந்து போவாயாக என்று விசுவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது சரீரத்தை கடந்து போக வைக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ற, போன வாரம் கூட ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம சபையில் ஒரு சில இன்சிடென்ட் நடந்தது. ஆனா என் கை நமைச்சல் ஆச்சு, இன்னும் நமைச்சல் போல எனக்கு அப்படியே நிக்குதுன்னு. சின்ன ஜெபம், 10 நிமிஷம் ஃபோன் வருது, அந்த நமைச்சல் போயிடுச்சுன்னு. என்னோட இருக்கிறவர் பெரியவர். அது முடிஞ்சனா ஈவினிங் ஒரு ஃபோன் வருது, அண்ணா நான் டாக்டர் ஈவினிங் போனேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வயிறுலாம் ரொம்ப டாக்டர் வர சொல்லிட்டாங்க. ஈவினிங் ஃபோன் வருது, நான் காலையில் சபையில் ஜெபிச்சுட்டு போனேன், ஈவினிங் அது வலி இல்லை எனக்கு. நான் இல்லைங்க, நம்மோட இருக்கிற பெரியவர், என்னோட உன்னோட இருக்கிறார். ஜேவர் ஒஸ்தி இல்லை, கர்த்தர் இருக்கிறார். பிதாவும் இருக்கணும், பரிசுத்தாவியும் இருக்கணும், ஆவியில இருக்கணும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார். இல்லையோ ஒரு ஆஃப்டர் ஆல் வால் கிளாக்ல ஒரு 3 ஒரு முள்ளு வச்சு எதுக்கு வச்சிருக்காங்க? 3 ஓடினா தான் கரெக்டா வேலை செய்யும். தேவ பிரசன்னத்துல 3 காரியத்தை கர்த்தரோட சமூகத்துல இருப்பீங்களானால் உண்மையாக சொல்லுகிறேன், உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். மத்திய 17ஆம் அதிகாரம் 20 வசனம் பார்க்கும் பொழுது, உங்கள் விசுவாச விசுவாசத்தின் குறைவினாலே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கே இருந்து அங்கே பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றார். இயேசு நம்மோட நாவல் வார்த்தை அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்துடன் அறிக்கை செய்ய வேண்டும், ஆனால் சந்தேகத்தோட இருப்பமானால் அற்புதம் நிகழாது. அவர் பாரார், போகும்போது பசி உண்டாயிற்று, இது தேவையில்லைன்னு சொல்றாரு. கூட இருக்கிறவங்க பார்த்தாங்க, வரத்துக்குள்ள பார்த்தாரு, அந்த மரம் சாய்ந்து இருக்கிற. ஏன் இது சொல்றாருன்னா, தேவையில்லாத கர்த்தர் அப்புறப்படுத்துகிறாரு, விசுவாசத்தை அதிகரிக்கிறாரு, என் வார்த்தைக்கு வல்லமை இருந்து காண்பிக்கிறாரு. கூட இருக்கிற நம்புறாங்க, வேத சம்பந்தம் நீங்க நம்பி ஆகணும், கர்த்தர் என் வார்த்தையும் கர்த்தர் கேட்பார் என்று. ஹல்லேலூயா. எப்ப நம்ம மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். மார்க் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசு போ, நீ போ, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றார். உடனே அவன் பார்வை பெற்று இயேசுவை பின்தொடர்ந்து வழி நடந்தான். அது விசுவாசிப்போமானால் மார்க் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 46 52 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இங்க கவனிக்கணும், பின்பு அவர் எரிகோவுக்கு வந்த பொழுது அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இங்க பார்க்கும்போது கேள்வி பதில் போல இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசம் என்பது அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவராக வேதத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் பார்த்து சொல்றாரு, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்ம கண்ணால பார்த்து நம்புறோம், பார்க்காத விசுவாசிக்கணும். கண்ணால பார்த்து நம்புறது ரொம்ப ஈஸி, பார்க்காத விசுவாசிகள். வசனம் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு விசுவாசோட சபைக்கு வந்திருப்பீர்கள், இன்றைக்கு உங்களோட இயேசு பேசுகிறார். என்ன அறிந்து கொள்ள, நீ போகும் பொழுது விடுதலையோடு போவாய். நீ போகும்போது விடுதலை. அந்த தாவீது குமாரன் சத்தமிட்டவன் போகும்போது விடுதலையோடு போனாம் என்று என் வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வேத வசனம் அதே சொல்லும் இருக்குமானால் வாய்க்கு ஒரு ஆமென் சொல்லுவோமே. He is a supernatural God. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1:12 அதிகாரம் சொல்லுகிறது, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இதான் மெயின். அல்லேலூயா. விசுவாசிக்கிறது பெருசு இல்ல, விசுவாசிக்கிறது இன்னார் என்று அறிவேன். எங்க அப்பா யாருன்னு எனக்கு வாய் திறந்து சொல்ல, எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். பாஸ்டர் அழகா பேய்கள் ஓடுது, வியாதிகள் அழகா பாடினாங்க. அந்த வர்ண சரணத்தை யாரும் பாடுங்களாமா, அது வரிய சொல்லுங்களாமா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. யாரால? இன்னார்
சொல்லுங்க இன்னார். திருக்குறள் போல இன்னார். அவர் யாருன்னு சொன்னா போயிடும். அந்த இன்னாரு இன்னர்ல இருக்கணும். அது இருக்குன்னா நடுங்கும், ஓடும். நான் விசுவாசம் என்னால ஆணிதரமா சொல்ல முடியும், இன்னார் என்னோட இருக்கிறார், இன்னார் என்னோட இருக்கிறார். நான் மெடிக்கல் ஷாப் போன அவ்வளவு போக மாட்டேன். மெடிக்கல் ஷாப் போனாலே கசந்து தான் போவேன். அது துட்ட புடுங்கும். என் தேவன் சுகத்தை கொடுக்கிறார். இது யாருக்கு நடக்கிற? விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னார். சொல்லுங்க. உனக்கு நடக்காத காரியம், முடியாத காரியம், வாய்க்காத காரியம் இன்னார் உள்ள இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சும்மா வாயில ரெண்டுல தோசை சுடலாம். அல்லேலூயா. கோச்சிக்காதீங்க. வாயில ரொம்ப நான் பார்த்திருக்கேன். சும்மா சோத்திரம் ஹல்லேலூயா ரபா ஷிபா லிபி ரிபி லூதலா தோசையே இல்லைங்க. அல்ல உங்க பேர் என்ன பிரதர்? கீதியோ. என்ன கேளுங்க பேர் என்ன? எஸ் சேவியர் பிரதீப் குமார். அந்த இன்னார் இல்லைன்னா அந்த சேவியர் இல்லை. அந்த இன்னார் இல்லைன்னா எங்க அப்பா பேர் சைமன். அந்த சைமன் இல்லைன்னா இல்ல. யாராவது பேர் கேட்டாங்கன்னா சொல்லு வந்து பிரபுன்னு சொல்ல கிடையாது, இனிஷியலோட சொல்லு. அப்பா தான் அப்பா இருக்காரு உனக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னார். நான் அப்படிதான் பார்க்க, இன்னார் இருக்கிறார். அதனால நான் பயப்படணும். பிசாசு பிடிச்சி ஈன்னு வந்து நின்னா கூட கவலையப்பட மாட்டேன். ஏய், இன்னார் என்னோட இருக்கிறார். நீ என்ன பண்ண முடியும்? நான் அங்க ஜெபம் பண்ணே இருப்பேன். உள்ள ஓடிட்டே இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஆப்ரேட் பண்ணு. அவர் சொல்ல சொல்ல ஆப்ரேட் பண்ண பொழுது மண்டிட்டு போயிட்டு. ஏன்னா ஐ நோ the who is the miracle God is with me. அதான் தீமோத்தேயுல சொல்றார் இன்னார். அது இருந்தா தான் நம்பிக்கை வரும். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் சொல்லுங்க நம்பிக்கை வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசமும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இன்னார் இருக்காரா? அல்லேலூயா. என்கிட்ட பணம் இருக்கு, 1000 ரூபாய் நோட்டா இருக்கு, வேலை செய்யுமா? 2000 நோட்டுனா, 1000 ரூபாய் நோட்டுனா, 500 ரூபானா சின்ன அமௌண்ட், செய்கிற யாரும் பெருசா இருக்கும். பெரிய அமௌண்டா தெரியும். 2000 ரூபாய் வேஸ்ட், 1000 வேஸ்ட். இல்ல என்கிட்ட இருக்கு, நான் சபைக்கு வர எல்லாம் வர. நீ 2000 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு உள்ள வர, 1000 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு வர. போகும்போதும் 500 நோட்டு விடுவா, கரெக்டாக டபுளாக கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் வேல்யூ இருக்கு. வேல்யூ இல்லாத உள்ள எதுவுமே வேஸ்ட். எம்டி வெசல்ஸ், எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா ஐயோ ஆனா சிம்பிளா வருவார், போய்கிட்டே இருக்கும். உள்ள கால் எடுத்து வைக்கிறாரு, ஏய் ஆவேசமா ஓட போட்டை விட்டு இறங்கி உள்ள 1000 வந்தது. போமா உன் மன விருப்பத்தை பண்ணிக்கிட்டு போறியா போன்ட்டார். எங்க அப்பாவுக்கு போன்னு சொல்றாரு ரொம்ப லேசான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உன் கஷ்டங்கள் எல்லாம் போ, உன் வேதனைகள் எல்லாம் போ, உனக்கு போராட்டம் எல்லாம் போ, உன் வியாதி எல்லாம் போ. அல்லேலூயா. ஏன்னா இன்னார் என்னார் இங்க இருக்கிறார். இது யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? நடக்காதது, முடியாதது, வாய்க்காதது, இனி செயல்படாதது செயல்படும். ஏன்னா இன்னார் என்னோட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க இன்னார்னு தெரியும் எனக்கு. சும்மா ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணது பேசல. விசுவாசிக்கணும். 2000 ரூபாய் நோட்டா இருக்காது, 1000 ரூபாய் நோட்டா வேல்யூவா இருக்கிறத பார். கர்த்தர் வேல்யூ பண்ணுவார். நம்பிக்கை வித்தியாசம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்பிக்கை பார்த்தால் வரும், விசுவாசம் பார்க்காமல் வருவது. சொல்லுங்க, நம்பிக்கை பார்த்தால் வரும், விசுவாசம் பார்க்காமல் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து முன்னாடி சொன்னது போல இங்க இருந்து கோயம்புத்தூர் போறீங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்க, ட்ரெயின் எடுத்துட்டீங்க. எப்படி போறீங்க கேட்டா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. எப்படி போறீங்கன்னு சொல்லுவீங்க நீங்கெல்லாம்? ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், டிக்கெட் எடுத்துட்டேன், ஸ்லீப்பர் கோச்சு, காலை 7 மணிக்கு போயிடும். இங்கே இடத்துல பஸ்ஸில் டோல்கேட்டை தாண்டி போகும். அதுனா வந்து இந்த இடத்துல பாயிண்ட் நிற்கும், 5 நிமிஷம் காஃபி கொடுக்கும், இதெல்லாம் சொல்வீங்க. சடனாக ஆண்டு சொல்கிறார், ஆண்டு நீ யூஎஸ்ஏ போவ, ஆனால் எதுவுமே இருக்காது. நீ என்ன தெரியுமா? போவேன் போவேன். அது பார்த்ததுனால நம்பிக்கை, சொல்றதுனால விசுவாசம். அல்லேலூயா. நான் இது ப்ரிப்பேர் பண்ணுகிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். நான் ஆண்டு சமூகத்தில் பேசிக்கிறேன். ஆண்டு என்னது பேசிக்கிறேன். ஆண்டு சொல்றார்
ஃப்ளைட் வருது, யூஎஸ்ஏ போவாங்க. அப்படி பேசுறேன். சரிங்க ஆண்டு, நானும் கடகடம் உட்காந்து அவர் பிரச்சனை உட்காந்துக்கிறேன். நீ போறேன்னு நான் விசுவாசிச்சேன். உடனே பாஸ்போர்ட்ல எடுத்து வந்துட்டேன். எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ஆனா விசுவாசிக்கிறேன் என்னை யூஎஸ்ஏ கொண்டு போப்பாரு. என்ன சொல்லுகிற ஒரு உண்மையானவர். டிக்கெட் இல்லை, எக்ஸ்பயர் பாஸ்போர்ட், ஆனா இட்டு போவார். ஆனா கூட ஒன்று சொல்றேன், பாஸ்டர் நான் மட்டும் ஆண்டு, நான் மட்டும் தான். ஹலோ, உன் மனைவி தான் வர, நீ யூஎஸ்ஏ வர பாப்பீங்க. ஆனா போயிட்டு சண்டைக்குள்ள வந்துருவேன். ஏன்னா ஆடு காத்திருக்கோம் இங்க, கத்தர் செய்வார். ஆனா நான் இதெல்லாம் பார்க்கலங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பார்த்து நம்பாத, பார்க்காத நம்பு. என்ன சொல்றவரு யாரு? இன்னாருங்க, இன்னார். விசுவாச கை தட்டி சொல்லி இன்னார் சொல்லிட்டார். உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நீ பலவீனத்தோட வந்திருக்கலாம், சுகவீனத்தோட வந்திருக்கலாம், எல்லாம் இழந்து வந்து, ஹலோ பாஸ்டர் நான் லாஸ் ஆயிருக்கேன். ஹலோ தம்பி, நானும் லாஸ் ஆயிருக்கேன். லாஸ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. அண்ட் தேவன் உன் வெட்கத்துக்கு பதிலாக ஒத்த தனையா சொல்ல. நான் லாஸ் ஆனது உண்மைதான், ஆனா கொடுக்கும் பொழுது ரட்ட தனியா வரும். ஏன்னா என்னோட பேசுகிறவர் யாரு? இன்னார். எங்க போற? கோயம்புத்தூர் போற. நீ இப்ப எங்க போற? இன்னார் சொல்லிட்டார், அங்க போவ. நீ டிக்கெட்டை பார்த்து பேசுற, இன்னார் வச்சு சொல்றத வார்த்தை விசுவாசித்தா கர்த்தர் செய்வார். ஐயோ நரம்பு ஜாயிண்ட் கட் ஆயிடுச்சு, ஓகே, ஆண்டவர் ஒரு வார்த்தை வருது. இந்த சபையில இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிறார். நீங்க என்ன விசுவாசிக்கணும்? நடா ஸ்லிப்பே இல்லை, மாத்திரையும் இல்லை. என்ன சொல்றார்? அது டாக்டர். நம்ம சொல்றது பரம வைத்தியர். அல்லேலூயா. டாக்டர் படிச்சு வந்தாரு, இவர் சிலுவையை சுமந்து பொளந்து காட்டினவர். அல்லேலூயா. He is a supernatural God. சொல்லுங்க, சூப்பர்நேச்சுரல் காட். இன்னைக்கு தேவன் பேசுறார். நான் இப்ப சொல்றேங்களே, ஃபர்ஸ்ட் பார்த்ததுனால சொன்னாங்க. இப்ப நானும் மனைவியும் யூஎஸ்ஏ போறவங்க மட்டும் நம்புங்களேன். இதுதான் விசுவாசம். டிக்கெட்டை காட்டல, நான் டிக்கெட்டே காட்டல. எக்ஸ்பயர் ஏழை போன மாசம் முடிஞ்சிடுச்சு, ஆனா நான் போல. ஆனா நீங்க நம்புறீங்க தெரியுமா? இது விசுவாசம். ஏன்னா இது வரைக்கும் பலிபீட சொல்ற வார்த்தை கர்த்தர் செய்யறாரு, இதையும் நம்புறீங்களே, இது விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நான் மட்டும் பெற்றுக்கல. ஆண்டவர் காலையில சொல்றாரு, விசுவாசத்தோட போ, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. You are a blessed person. You are an anointed person. He is a supernatural God. இன்னைக்கு விசேஷமா கடனோட பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கடனோட பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் என்ன நிச்சயமா வெளியே கொண்டு வருவார். இது விசுவாசம். பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனைக்கு பின்னாடி பெரிய பாருங்க. அல்லேலூயா. தவுளோண்டு இருந்தான் தாவீது, அதுக்கு மேல இருந்தான் கோலியாத்து. தாவீது கோலியாத்தை பார்க்கல, தாவீது தேவனை பார்த்தான். அல்லேலூயா. நீ வார்த்தையை பாரு, டிக்கெட்டை பார்க்காத. இஸ் a supernatural God. ஆண்டவர் சொல்ல, ஐயோ ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம். ஆண்டுக்கு யாரும் 2 பேர் சொல்றாங்க அடிக்கடி, எனக்கு சீக்கிரமா டிக்கெட் கொடுங்க, நான் போயிடுறேன். ஹலோ, டிக்கெட் கொடுக்க மாட்டார். உன்னை வச்சு நிறைய வேலை வச்சு செய்யணும். அவர் உங்களை ஆண்டுக்காக ஏதாவது செய், ஆண்டுக்காக பிரயோஜனப்படு, உன்னை வச்சு இருப்பார். எனக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்குறாரு. என்ன வியாதி வந்தாலும் சரி, இங்க சொல்றார். இப்படி பார்த்து ஒருத்த மனுஷன் போய் ஜெபிச்சான், ஆண்டவரே ஏதால பண்ணுங்களப்பா, ஹலோ ஏதால பண்ணுங்களப்பா சொன்னார். போ. என்ன சொன்னாரு? போ. எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஓடிச்சு. இஸ் a supernatural God. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், போ. ஐயோ எனக்கு விரோதமாக செய்யறாங்க, போ, போயிட்டே இரு. போன்னு சொன்ன சும்மா வர மாட்டார், கூடவே வருவார். ஏன்னா இன்னார் என் தேவன். இன்னார் இஸ் a supernatural God. அதை தெரிஞ்சா போதுங்க, வியாதி ஓடும். இன்னார் என்னோட இருக்கிறார். அந்த இன்னார் ரத்தம் தான் உங்க மேல இன்னைக்கு பூசப்படும். அந்த விசுவாசம் வந்ததுன்னா அடுத்த வாரம் என்ன வருது தெரியுமா? ஐயோ என்னங்க அந்த சொந்தக்காரங்க அதெல்லாம் உங்களுக்கு கால் விளங்காம இருக்குதுங்க, ஆட்டை பிடிச்சி தூக்கிடுவான். இன்னார் சுகப்படுத்துவார். நான் பெற்ற இன்பம், சோரா சொல், நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற அற்புதம் அனைவரும் பெறணும். பாப்பர் இங்க உங்களுக்கு இங்க அற்புதம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு சில அற்புதம் நடந்தது, ஆமேன்னு சொல்லுங்களேன். இது விசுவாசத்தோட சொல்றீங்க, நம்பிக்கையோட சொல்றீங்க. எத்தனை சொந்தக்காரங்க எடுத்து வந்தீங்க? பாப்பர் இந்த மரம் சொல்லுங்கப்பா, இந்த மரம் வேஸ்ட், அதனால
சைலண்டா படுத்துக்கோ. சைலண்டா வலிப்பு வரும், கோணம் வரும், எல்லாம் வரும். ஹலோ, யூ மஸ்ட் பி பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு எதுனா பிரயோஜனம் இல்லாம சும்மா டெக்கரேஷன் பண்ணி இலையெல்லாம் நல்லா இருக்கு உள்ள ஒண்ணே இல்ல. சண்டை வருத்து வந்து ஃபர்ஸ்ட் அதுலயோ வேஸ்ட். ஆண்டருக்காக ஏதாவது செய்யுங்க. யாராவது ஆண்டர் அனுப்புவார். எனக்கு தெரியுமாங்க, அவருக்கு ஒரே சுகர் முத்தி போய் 400 500 800 போகுது, அதோ இழுத்துனுக்குது. ஆனால் ஆண்டர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, உண்மையாக சொல்கிறேன். சத்தியத்தை அறியாதவங்களுக்கு கூட சத்தியம் விடுதலை ஆக்குறார். நாங்கள் வீட்டில் ராமானுஜர் கார்டனில் இருக்கிறோம். கடைசி வீட்டில் ஒரு குர்த்தனக்காரர் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமசம் அதை சென்டர் எனக்கு கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா பாஸ்டர் என்னன்னு தெரியல பாஸ்டர், பால்லாம் ஊற்றுறோம் போகவே மாட்டேங்குது, பால்லாம் ஊற்றுறோம் போக மாட்டேங்குது. என்னடா இது கூட கூப்பிடுவாங்களா? நான் இப்போ என்ன ஜெபம் பண்ணுவேன்? நான் கல்றப்பட்டிக்கு போய் பிஸ்னஸ்க்கு ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சாவண்டி பிஸ்னஸ் பண்ணுறான், பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க என்ன பண்ணுறது? ஆண்டவரே நிறைய போனங்களை கூட சொல்ல முடியுமா நான்? ஆண்டவரே அந்த அடக்காத நல்லபடியாக இவருக்கு நடக்க உதவி செய்யும். அதுதான் இவங்களுக்கு போன தன்னெல்லாம் இழுத்துட்டு இருக்குது, ஊற்றினேங்கிறாங்க, வழியுது. சின்ன ஜெபம், ஆண்டவரே போதா ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களோட கிரிகளை சமூக வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து படிட்டு எடுத்துக்குள்ள ஓன்னு சட்டம் கேட்குது. என்னன்னு காட்ட டிக்கெட் போயிடுச்சு. அவங்க குடும்பம் அதை எதிர்பார்த்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் இழுத்துனுக்குது, போகவும் மாட்டுது. இருக்கிறவங்களையும் அங்கேயும் போயிட்டேங்க. அப்பா போ, சமாதானத்துல போன அழகா போகுது. அன்பான தேவ பிள்ளைகளே, சுகத்தை பெற்றுங்க, சும்மா இருக்க கூடாது. வெளியே எப்படி போயிட்டு ஏதாயிலும் கனி கொடுக்கணும். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் போடுறது பெருசு இல்லை, குட் ஃப்ரைடேக்கு பயபக்தியா வருவாங்க, ஈஸ்டருக்கு அலங்காரமா இருப்பாங்க. இந்த அலங்காரம் ஈஸ்டருக்கு இயேசுக்கு வேணாம். அல்லேலூயா. அவர் எப்போதும் செத்தாரு, மரணத்தை ஜெயிச்சார். அதை நினைவு கூறும்படி நீங்க எல்லாம் அம்மா அப்பா தங்கச்சி பாக்குறவங்களே, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, உனக்காக ரத்தம் சிந்தினாரு, அவர் செத்தாரு, உயிரோட எழுந்தாரு, ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வருஷம் வருஷம் வருது. அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கணும். அவர் செத்தார், சோத்திரம், ஆமென், கிறிஸ்மஸ் ஆட்டம் பாட்டம். யாராரு ஒரு ஆத்மாக்கு இந்த 3வது வாரத்துல ஒரு அற்புதம் நடக்குதுன்னு ஒரு 10 பேர் சொல்லி பாருங்க, 4 பேர் பாடியை தூக்கின்னு வருவானு. இன்னார் போய் தொடுவாரு, அற்புதம் நடக்கும். அற்புதம் பார்த்து சிலர் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப பாக்குறாரு, இன்னைக்கு சொல்றாரு, அத்தி மரமே, ஹலோ அத்தி மரமே ஆண்டருக்கு பிரயோஜனமா இருன்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த விசேஷ நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு கர்த்தர் கிரியை செய்வார். நம்பிக்கை பார்த்து வருது, விசுவாசம் பார்க்காம வருது. நான் சொல்லிட்டேன், ஒரு நாள் நான் மனைவியும் போவோம், அங்க இருந்து ஒரு சாக்லேட் பாக்கெட் எல்லாருக்கும் கொடுப்பேன். அம்மா அவ்வளோக்காம என்னால முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எல்லாம் வந்து ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் கொடுத்து பாஸ்டர் பொன்னாடெல்லாம் பார்த்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஹலோ இருங்க முடியல, போகும்போது ஒயிட் கவர் நிறைய இருந்ததுன்னா வரும்போது கவரா வரும். பார்த்து போயிட்டாங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் சொல்ல நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஜெபம் பண்ணேன். வரும்போது என்ன சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ண உங்களுக்கு சோத்திரம். ஆனாலும் பயப்படாதீங்க, என் பிள்ளைகளை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு கர்த்தருக்கு இன்னார் இருக்கிறோம், அந்த இன்னார் என்ன கனப்படுத்துவார், கர்த்தர் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறோம் இல்லையாங்க, ஆனா என்ன நம்பி இவ்வளவு பேரு விசுவாச அம்மேன்னு சொன்னீங்க தெரியுமா, அது சும்மா நடக்கும். இஸ் a supernatural God. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பான தேவ பிள்ளை, இஸ் a supernatural God. முடிக்க நேரம் வந்து சோத்திருக்கிறேன் தேவனை. விசேஷமாக ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. இந்த காலை வெல்ல நீ ஏதோ ஒரு காரியத்தை வந்து ஜெபம் பண்ணுகிற, இந்த ஹீலிங் சர்ச்சுக்கு வந்திருக்க, ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவருக்கு கேள்வி கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? சிம்பிள் கேள்வி. பணம் வேணுமா? நீ விசுவாசிக்கிறாயா? சுகம் வேணுமா? நீ விசுவாசிக்கிறாயா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவர் கேட்கிற கேள்வி. உனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கொடுப்பேன், உனக்கு நல்ல வீடு கொடுக்க மாட்டார், நீ கேட்கறது நீ விசுவாசிக்கிறாயா? அது அவர் பார்வையில் பெஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவார். இட்ஸ் a supernatural God.
ஏனென்றால் யோவான் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, என்னை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இது யாரை பார்த்து கேட்டார்? சொல்றார், லாசரு உயிரோட எழுப்பு, நீ விசுவாசிக்கிறாயா நீ கேட்டார். யாரை பார்த்து கேட்டார் சொல்லுங்களேன்? லாசரு சகோதரி கேட்டார். சகோதரி பேர் என்ன சொல்லணும், இனிஷியல் சொன்னது பத்தி சொல்லணும், அப்பதான் தெரியும். கர்த்தர் கேட்பார். யாருக்கு சொல்றாரு? மாத்த நீங்க அவர் சொல்றாங்க, கடைசி காலத்துல நீங்க எல்லாம் உயிரோட எழுப்பீங்க எனக்கு தெரியும். ஹலோ, இப்ப விசுவாசிக்கிறியா? நான் உயிரோட எழுப்புறேன். இப்ப சொல்றேன், இப்போ நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இல்ல நான் இன்றைக்கு அற்புதம் லாசரு செய்தது அற்புதங்களை இன்னைக்கு உயிரோட எழுப்புறேன்றார். ஆனா மார்த்தால சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்றான். உள்ளத ஏன்னா அவ பார்த்தது ரியாலிட்டி, ஃபேக்ட். செத்துட்டான் உண்மை, அடக்கம் பண்ணது உண்மை, நாட்டு அடித்தது, துணி சுத்துது. அதனால அவ அதிகமாக சொல்ல அவருக்கு சேர்க்கிற பிரதர் நேரத்தில் தலைவலி இருந்துச்சு உண்மையாக கேட்ட நீங்க ஆமா பிரதர் தலைவலி இருந்தது தான் சொல்லுங்க. சும்மா நான் தலைவலி சொல்ல அவ பார்க்குறா, கண்ணு எதிர்க்க பார்க்குறா, செத்துதை பார்க்குறா, ஆள் அனுப்பினதை பார்க்குறா, லேட்டாக வந்ததையும் பார்க்குறா, அழுகிறத பார்க்குறா, உள்ள அடக்கம் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ நம்பிக்கையோ கண்ணால பார்க்குற. நான் சொல்றேன், ரியாலிட்டி பார்க்காத, சிச்சுவேஷனை பார்க்காத, அதுக்கு மேல பார், அதுக்கு மேல பார். இன்னைக்கு சொல்றார், ஒருவேளை காரியங்கள் செத்து போயிருக்கா, நாத்து அடிக்குதா, நடக்கலையா, முடியலையா? முடியும் யார் சொன்னது? ஆண்டு சார் நீங்க தான் சொன்னீங்க. நடக்காதது கால் ஜவ்வு அருந்து போயிருந்தாலும் நடப்பீங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் தேவ சம்பந்தம் சொல்றேன். இந்த போன வாரம் செம்ம டைட் வேலை, நடக்க முடியல, ஆனா கர்த்தர் பலன் ஓட வைக்கிறது. அல்லேலூயா. பிகாஸ் நான் கேட்பேன், எனக்கு தெரியாது ஆபிரகாம் போல இருங்கன்னு. ஆனா ஆபிரகாம் போல இறைச்சி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா? ஆபிரகாம் இறைச்சி பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு உனக்கு ஒரு நாள் கடை இருக்கு. சேவல்னா பேதுரு, பீஃப்னா ஆபிரகாம். இந்த கொரோனா டிக்கெட் ஆச்சு பாத்தீங்களா? சேவல் சாப்பிட்டதெல்லாம் போயிடுச்சு, பீஃப் சாப்பிட்டா டிக்கெட் வாங்கினுது. சீரியஸ், நல்ல பவர் இருக்கும் அதுல. அதே போல இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த பவர் ஆஃப் அனாயிண்டிங் நம்மளோட இருக்கு. என் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றார், அவர் ரியாலிட்டி பார்த்து சொல்றார், இல்ல நாருன்னு அவர் சொல்றார், ஃபேக்ட் சொல்றாருமா, நான் இருக்கிறேன், நான் எழுப்புவேன். இனி ஆண்டவர் சொல்றார், வான்னு அவரை சொல்ல முடியும், போன்னு சொல்ல முடியும். ரெண்டே வார்த்தை முடிச்சிடுவார். போன்னு சொன்னார், போயிடுச்சு. வான்றார். ஃபர்ஸ்ட் உங்களோட தர்த்தரெல்லாம் போன்ட்டார் இந்த ஆராதனை வேலையில். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? வா. எவ்வளோ சிம்பிள் வார்த்தை இல்லை? போ வா. அதுலயே கதை அடங்கி இருக்கு. போனா எல்லாம் போயிடுச்சு, வியாதி போச்சு, அத்திமரம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ திரும்பி சொல்றாரு, வா. சொல்லுங்களேன், வா. போனதெல்லாம் வரட்டும். லாஸ் ஆனதெல்லாம் வருது, லாஸ் ஆனதெல்லாம் வருது, லாஸ் ஆனதெல்லாம் வருது, லாஸ் ஆனதெல்லாம் வருது, இழந்ததெல்லாம் வருது, கிடைக்காதெல்லாம் வரும், முடியாதெல்லாம் வரும். ஏன்னா சொல்றவரு சொல்லுகிறவரு சபையே சொன்ன எப்படி இருக்கும்? சபையே சொன்ன எப்படி இருக்கு? சொல்லுகிறது சபையில சொல்லுகிறது இன்னார். அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் டிவி பார்ப்பேன், ஸ்வைன் ஒயிட்ட காட்டுவாங்க, உஜாலான்னுவாங்க. ஆனா நிஜமா ஒண்ணுமே வேலையே செய்யல. அல்லேலூயா. என் மணியில வேலைக்காரங்க பாட்டில் பாட்டிலா ஊத்துவாங்க, பல்ச்சின்னு காட்டுவாங்க, எப்படி ஒரு பிரஷ் அடிக்கும், சர்றம்போ உஜாலான்னுவாங்க. ஏமாத்துறானு, இது ஏமாறாது, சொல்லுறது செய்கிறவர். ஹலோ, இன்னைக்கு ஆண்டு சொல்றார், 4 எலுமிச்சம்பழம் உருட்டிட்டாங்க பிரதர் பாஸ்டர். ஓகே, இருக்கட்டும், 4 தானே, இன்னும் 4 உருட்டுட்டோம். நீ இன்னான்னு நம்பினா எலுமிச்சம்பழம் போயிடுங்க. ஹல்லேலூயா. அங்க போய் சொல்லும், யாரு யாருக்கு போய் அனுப்பிச்சு தெரியுமா? நீ அடிச்சு அனுப்பிச்சாப்பான்னு. சீரியஸா, எங்க மனைவி சப்பனால ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது என் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் நிறைய பேர் அனுப்புவாங்க, குட்டிச்சாத்தெல்லாம் அனுப்புவாங்க. சீரியஸ். அதெல்லாம் தாண்டி தான் ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதில் தான் போல்டா பேசுறேன். என் மனைவி போவாங்க, தள்ளே போடுவாங்க, ஓடுமா, ஐயோ நான் வரல. எதுக்குன்னா இன்னார், என்னார் இல்லை இன்னார் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும்
ஓடி போயிடும். ஆனா கனி கொடுக்கணும். இன்னைக்கு சொல்லிட்டேன், ஒருவேளை கேன்சர், அப்ப இவளை கத்தி கத்தி பேசுறேன்னா என்ன சீட்ல உட்காராம கட்டி இருந்தது, இன்னார் உள்ள வந்தாரு. எல்லார்கிட்டையும் சொல்லுகிறேன், இந்த அத்தி மரம் அவருக்கு தேவைப்பட்டது, பின்னாடி அத்தி மரம் தேவைப்பட்டது, ஆண்டு உங்களுக்கும் தேவைப்படுது. இப்ப நீ யோசிக்கோ, நல்ல அத்தி மரமா இருந்தா கனி கொடுப்ப, கனி கொடுத்தா இருப்ப, இல்லைன்னா போ. சொல்லு போ. நான் இல்லை, ஏன்னா அவருக்கு தேவையில்லை. வேஸ்ட் அதில் வச்சுக்கிட்டு நல்லா வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு மெயினாக பூண்டு போடுவீங்களா இல்லையா? தோலோடு போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எப்பா பூண்டு பாது. ஆனால் தேவையில்லாத நம்மளே இவ்வளவு தேவையில்லாத தூக்கி போடுறோன்னா, படைத்தவர் 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 உரிச்சு போடுவார், தூக்கி போடுவார், வேணும்னா கூட வச்சுப்பார். என்னைய மனைவி வேணும் வச்சுக்கிட்டார். ஆண்டு உங்களை கேட்கிறார், என் கூட இரு, எனக்கு கூட இரு, உன்னை பயன்படுத்த, நல்ல கனி கொடுப்பேன், நல்ல ருசியா கனி கொடுக்குறேன், நான் உன்னை ஆக்குறேன். இல்ல இல்ல, நான் இலையோட மறைச்சு ஜாலியா இருக்கிறேன். போ. இன்னைக்கு சப்ஜெக்ட் 2A தான். போ போ. ஐயோ ரொம்ப போ சொல்லிட்டேன். வா போ. வாசல் வெளியே வந்தான். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஆண்டு இந்த 3வது வாரத்துல வந்த உனக்கு பலிபீடத்தை சொல்ற வார்த்தை உன் நம்பிக்கை. ஆரம்பத்தில் சொல்றாங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். உனக்கு அவர்கள் சொல்லிட்டு உன்னை பேசினாரு. லாஸ்ட், உன் நம்பிக்கை வீண் போகாது. வீண் போக. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி என் சமைக்கணும். கையில காசு, ஜோரா சொல்லு, கையில காசு, வார்த்தை கிரியசி, வார்த்தை வேஸ்ட் இல்ல, அத்தி மரம் பாட்டு போயிடும். என் தேவனுக்காக அதனால பிரயோஜனப்படுங்க சொல்றேன். ஏனென்றால் மத்திய 19:26 சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாதது தான், மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம். இதை விசுவாசிக்கிறவங்க இன்னாரு கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரம்பு தசை ரத்த ஓட்டம் இருக்கிறவங்க ஆமென் சொல்லியிருப்பாங்க, ஆமென் சொல்லியிருப்பாங்க. இல்ல எனக்கு இப்பவே நடக்குதுன்னு சொல்றவங்க கை தட்டியாவது இருப்பாங்க. இதான் விசுவாசம். நம்மலாம் போய் சொல்றேன், ஈஜி திருச்சபையில பார்க்கிற யாரும் பார்த்து பேசாதீங்க, பார்க்காம பேசு. பார்க்காததான் சொல்வார். உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை. உண்மையா சொல்ற, நிறைய ஆசீர்வாதம் இந்த பக்கம் ஒரு டிக்கெட்டுக்கு போயினே இருக்குது. ஏன்னா நிறைய வாய் திறந்து பேசுறாரு. வாய் திறந்து பேசுறவங்க ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கல. உன் குழந்தை வாயே திறக்காம கடைசி 8 வயசு 10 வயசு வரைக்கும் 12 வயசு வரைக்கும் சொல்லிருந்தா, மம்மியின் குடும்பு டாடியின் குடும்பு அப்படின்தா என்ன தோணும் உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன தோணும் உங்களுக்கு? ஆண்டு சம்பந்தம் அழுவீங்க, ஐயோ ஆண்டவரே வாயை தொடுங்க, நாக்க விரிங்க, கிழிங்க, பேச வைங்க சொல்ல மாட்டீங்க? எப்படா குழந்தை சரளமா ஏங்குவீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் சில போய் அந்த போய் எடுத்துன்னு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ என் புள்ள பேச மாட்டேந்தே. வீட்டுல தான் பேச மாட்டீங்க, சபையிலாவது பேசுங்க. வீட்டுல தான் நல்லா தூங்குறீங்க, இங்கேயாவது பேசுங்க. உன்னை ஏசி போட்டுங்க, பெட்ஷீட் போட்டு தூங்குறீங்க, இங்கேயாவது பேசுங்க. அல்லேலூயா. கொசு கடிச்சா கூட அடிச்சுட்டு தூங்குறீங்க, இங்க 1.5 மணி நேரம் பேசு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறவங்களை பிடிக்கும். ஆமென் சொன்னா ரொம்ப பிடிக்கும். எழுந்து கை தட்டினா பிடிக்கும். அவர் சொல்லுவார், பிசாசு சொல்லுவார், ஏய் பாத்தியா என் பையன் எப்படி ஆமென் சொல்றான் பாருன்னு. அவன் முகம் வெட்கப்படும். ஏய் பாத்தியா காலில் முடியல ஆனாலும் எழுந்து துதிச்சு கை தட்டுறான் பார், சூப்பர்னு. அதே சமயம் பாத்தியா தண்ட கர்மம், வேஸ்ட் அத்தி மரம், இது இது வேஸ்ட் அத்தி மரம். யார் சொல்லுவா? பர்மிஷன் கொடுப்பாரு. சீரியஸ். இப்ப பார்த்தா எல்லா சொத்து வசதியாகுது. ஆண்டவரே உண்மையா ஜெபிக்கிறான், கொஞ்சம் பர்மிஷன் கொடு. டைட்டா தட்டுற, தட்டி விட்டானா இல்லையா? ஒரு காத்து அடிச்சது போயிடுச்சு. அல்லையா? ஒருத்த ஓடியாரோ எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு கொன்று போட்டாலும்
அந்த அத்திமரம் வேணுன்றார். எந்த அத்திமரம்? அந்த அத்திமரம். அந்த அத்திமரத்துக்கு தான் தெரியும் இன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாரால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற. மத்திய 26 அதிகாரம் 22 வசனத்தை சொன்னது போல எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுக்கு பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் வருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க. இப்ப நாளை ஒரே ஒரு சொல்லி ஜபிக்க முடிக்கிறேன். நம்புறவங்களை பார்த்தா தான் நம்புவாங்க. விசுவாசிக்கிறவங்க பார்க்காத நம்புவாங்க. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. அல்லையா? நீங்க நம்புறவங்க லிஸ்ட்ல இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க நம்பிக்கையா இருங்க. விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஒரு 2 காரியம் நம்ம மனுஷனோட ஏன் ஆண்டவர் மனுஷன் நம்பாதுன்னு சொன்னார் சொல்லுங்க. இது மனுஷனால் கூடாது. ஏன் அதை சொல்லியிருப்பாரு சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், ஓகேங்களா? ஒருத்தர் பயங்கரமான பைபிள் புலி. அவர் பைபிள் புலி சொல்லுங்க. பைபிள்ல புலி, வசனத்துல புலி சொல்லுங்க. புலி, சிங்கம் எல்லாம் கூட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா வசதியா இருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு 6 மணிக்கு ஃப்ளைட். டிரைவரை 4 மணிக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் போனார். டிரைவரை வந்துட்டார். ஆனால் பரதம் அந்த மனுஷன் ஒரு 1 hour லேட்டாக வரான். லேட்டாக வந்தோடனே ஓனர் செம்ம புலி திட்டுறார். உனக்கு கொஞ்சமாக காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு? நான் ஏர்போர்ட் போகணுமே உனக்கு. அவர் சொல்கிறேன், இல்லையா மனைவிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் பண்ண, ஆனால் அவங்க கரெக்டாக சேர்த்துருவையா, நீ தேவையில்லை, நீ எப்போ இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே வரான். போகிற வழியில் டிரைவரோட நேரம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. திருப்பி சொல்லு, பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே நின்று போச்சு மியூசிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ பார்த்து புல்லட்டில் ஒருத்தன் வரான். சார் எங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை ஏர்போர்ட் போகணும், எதுவுமே இல்லை, வண்டியில் ஏறுங்க, நான் ட்ராப் பண்ணுறேன் சொன்னப்போ ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டை ஏறிட்டார். போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஆண்டவரே காரியங்கள் வேற மாதிரி இருந்தாலும் புல்லட்டில் இட்டு வந்துட்டீங்க, கரெக்டாக ஃப்ளைட்டில் சேர்த்துட்டீங்க, அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போய் ஆயா ஃப்ளைட்டில் உட்கார்றார். உட்காந்து முடிஞ்சு கொஞ்ச தூரம் பறந்த உடனே பைலட் சொல்கிறாராம், இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எல்லாம் பாராசூட் போட்டு குதிங்கன்றாராம். ஐயோ ஆண்டவரே, நான் நல்லாத ஒழுங்கா அந்த டிரைவர் லேட்டாக வந்தான், அப்பயும் சுதாரிச்சு இருக்கணும். புல்லட்ல ஃபர்ஸ்ட் சொன்னாரு, கடவுள் போல புல்லட் அனுப்பிச்சிங்க. இப்போ சொல்லணும், எமன் போல வந்தான், என்ன இட்டு வந்து ஃப்ளைட்ல ஏற்றி விட்டு போயிட்டான். அப்போ மனுஷன் என்ன அர்த்தம்னா, நாவு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனா ஆண்டு அப்படிலாம் பேசாத, என்னை பத்தி பேசு. இதுதான் உண்மையா இருக்கும். அதான் மனுஷன் சொல்லுவானா, ஏமாத்துவான். ஆனா கர்த்தர் ஏமாத்த மாட்டார். அந்த புல்லட்ல போய் விடும் பொழுது தெய்வம் போல ஒரு புல்லட் அனுப்பிச்சுங்கன்னு சொன்னுவேன். மறுபடியும் என்ன சொல்றானா, யமம் போல கூட்டு வந்து விட்டு விட்டான். இதுதான் மனுஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையில எப்பவுமே நம்பிக்கை விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராம். இன்னைக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்களேன். நிஜமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுஎஸ்ல பேலோன் சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தாராம். அவரு நம்ம இங்க வித்தை காட்டுவாங்க தெரியுங்களா, டங் டங் கயிறு மேல் நடப்பாங்க. அந்த மாதிரி அவர் கயிறு மேல் நடக்கிறார். நல்ல கயிறு நடப்பாராம். அவருக்கு ஒரு சாதனை பண்ணுன்னு சொல்லிட்டு நயகரா ஃபால்ஸ் அண்ட போயிட்டு அங்கே கட்டிட்டு நடந்து காட்டணும். ஏகப்பட்ட ஜனமா கிறிஸ்துவ எல்லாரும் வந்தாங்களாம். அவர் அந்த குச்சி கூட இல்லாம அந்தரத்துல இங்கிருந்து தாண்டி நடந்து போயிட்டார். எல்லாருமே கை தட்டி வரவேற்றாங்களாம். எப்படி தட்டினாங்களாம்? எல்லாம் கை தட்டுக்கல. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உன் நம்பிக்கை, அதை நினைச்சு கை தட்டுங்க. உன் நம்பிக்கை கை. இப்படிதான் அங்கேயும் தட்டினாங்களாம். தட்டி முடிச்சிட்ட உடனே திருப்பி அவர் என்ன பண்ற, ஒரே ஒரு வீல் எடுத்துன்னு வர்றான். வீல் எடுத்துன்னு வந்துட்டு, இந்த கயிறு நானே ஓட்டின்னு போக போறேன், இந்த கயிறுல ஓட்டின்னு போகிறவங்க நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது நான் சொல்றேன், நம்புறவங்க கை தட்டுங்க. நானும் எல்லாரும் தட்டுங்க, கை தட்டினாராம். தட்டி முடிச்ச உடனே திருப்பி சொல்றான், யாருன்னா கை தட்டினவங்க யாரும் ஒருத்தர் வாங்க, என் தோல் மேல உட்காருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். நாங்களாம் ஒருத்தர் கூட வரலையாம். கை தட்டினவங்க எல்லாம் தட்டினவங்க, ஆனா ஒருத்தர் கூட பார்த்தாங்க, செயல்படவே பயப்படுறாங்க. விசுவாசம் இல்லை.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலை மாறும், நம்பு. இது போற வழியில கொந்தளிப்பு வரலாம், ஆனா நம்பு. ஐயோ நல்லா இருக்கிறேன், சூப்பரா போறீங்க, வீட்டுக்கு போன ஒரு கொசு கடி கடிச்சு பெரிய சொரியாயிடுச்சு. ஐயோ என்னது, ஹலோ எனக்கு ஏற்கனவே பேசிட்டார், இன்னார் கூட இருக்கிறார், பக்கத்து வீட்டில் 2 பேர் பார்ப்பாங்க, என்ன சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, ஐயோ டாக்டர் பாங்க, இன்னார் இருக்கார். அப்படி சொல்லிப்பாரு. அந்த 2 பேர் எங்க இருந்தது, எங்க வந்தது, போயிடுச்சு. அப்படியா, எப்படி, நீ வாங்க சபையில உட்கார், கர்த்தர் நடத்துவார். உன்னை அத்தி மரமா மாத்த விரும்புறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். அத்தி மரம் கெட்ட மரமா நல்ல மரமா? இன்னைக்கு நிறைய அத்தி மரத்தை கர்த்தர் பேசிக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வேணாதனா ஆண்டருக்கு பிரியம் இருக்காது. விசுவாசிக்கிறவன் கேவலம் வார்த்தை பிரியம். இன்னைக்கு ஆண்டு ரஜுவா பேசியிருக்காரு. எத்தனை வியாதிகள் வந்திருந்தாலும் உண்மையா சொல்றேன், அந்த அத்தி மரத்தை போன்னு சொன்னது போல இன்றைக்கு உங்களை விட்டு அநேக காரியங்களும் போகுது. அது போனதுனால புது பலன் வருது, புது ஜீவன் வருது, ஆசீர்வாதம் வருது, கிருபை வருது, பலன் வருது. அதுல நம்பிக்கையா இருக்கு. ராபா ஷிஹந்த ரோசி ஹந்த ரூபா தெமே ஹந்த ரோஹோ ரெபிசா காதாலிபோ. Thank you Holy Spirit. Today's anointed day my Lord. கேட்கவர் எல்லாருக்கும் என் தேவனோட வார்த்தையின்படி கனி கொடுக்கிறல மாற்றும். ஏனென்றால் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிரசன்னத்தோடு இன்னார் என்று அறிவார்களானால் என் தேவனோட மகிமை ஒரு சூழ்ந்து கொள்ளும். இந்த நாளில் வந்த வண்ணமாக போகாதபடிக்கு என் தேவன் வெகுமதிகளோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரயோஜனவர்களாக இருக்க என் தேவன் இவர்களை பயன்படுத்த போவதற்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவையில்லாத காரியத்தை நீ போ என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறீர். முடியாத காரியத்தை வெளியே வா என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறேன். இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறேன், தேவையான காரியத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் எதையும் பார்க்கவில்லை, ஆனால் நடக்கும். ஐயோ நான் எதையும் கையால் தொடவில்லை, கண்டிப்பாக நடக்கும். ஐயோ எனக்கு ஒன்றும் சம்பவிக்கல, சம்பவிக்கும். ஏனென்றால் இன்னார் என்று அறிந்து கொள்ள கிருபைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தை தாழ்த்து நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை ஆசீர்வாதமா வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.